இப்ப எனக்கு வந்து எங்க அப்பா நடிகர்ன்னு சொல்லிக்கிறதுக்கான எதுவுமே இல்ல. ஒரு ஃபோட்டோகிராஃபோ, ஒரு இதுவோ இல்ல. அவரோட படத்த எடுத்த ஃபிலிம்ஸு நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. "நீ ஹீரோவ நடிச்சுட்ட, ஹீரோவா தான் நடிக்கணும்" அப்டின்ட்டு. நம்ம மண்டையில ஒண்ணு ஏத்தி வச்சு நம்மள உட்கார வச்சுருவாங்க. ஸோ அடுத்த ஹீரோ கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 3 வருஷம் சும்மாவே உட்கார்ந்திருந்தேன். ஒரு படத்துல கூட நான் ஒர்க் பண்ணேன். கோ டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அது படம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா ட்வின் டைரக்டர். நானும் இன்னொரு டைரக்டரும் சேர்ந்து யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அது சில பல காரணங்களால Hi, this is Dhanush here. You're watching Podcast Junction. நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோ ரோட் டு சக்ஸஸ். ஒவ்வொரு வாரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் தட் வி ஆர் மீட்டிங், பீட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், செலிபிரிட்டிஸ், இல்லை ஆண்டர்பிரனர்ஸ், இந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ என் கூட இருக்கிறது வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். பட் எனக்கு இது ஏன் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்னா, நானே அவரோட பெரிய ஃபேனு. ஸோ அவரை நம்ம ஸ்டுடியோ கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இஸ் ஹியர். அவர் யார், அவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ரோட் டு சக்ஸஸில் அவரோட புது பரிமாணம் என்னன்றது எல்லாமே பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் அண்ட் வெரி லைவ்லி இன்டர்வியூ நினைக்கிறேன். ஸோ வெல்கம் நிவாஸ் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? குட் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி யூ ஆர் ஹியர். நானே உங்கள் பெரிய ஃபேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். இப்போ மீட் பண்ணும்போது செம்மையாக இருக்குது. இன்டர்வியூ எடுக்கும் போது நம்ம ஃபேனை தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டாக இருக்குது. நம்ம ரொம்ப நாள் ஃபோன்லேயே பேசி அதுக்கப்புறம் பரிச்சயமாயி நம்ம அதுக்கப்புறம் நிறைய மீட் பண்ணோம். இப்போ வந்து ஸோ இந்த ஷோ நான் சொன்ன மாதிரி ரோட் டு சக்ஸஸ். ஐ நோ யூ ஆர் ஆல்ரெடி நீங்கள் சக்ஸஸ்லாம் டேஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் இந்த ரோட் டு சக்ஸஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ அது நம்ம கடைசியில் ரிவீல் பண்ணலாம். பட் ஆடியன்ஸ்க்கு ஜென்ரலாக உங்கள் பேக் ட்ராப் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க மீடியாவுக்கு, ஐ நோ உங்களுக்கு பெரிய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட பேர் நிவாஸ் ஆதித்தன். ஆதித்தன்கிறது வந்து என்னோட அப்பா. ஸோ அவர் ஒரு பழம்பெரும் நடிகர். எம்ஜிஆர் கூட வந்து தனிப்பிரிவில் வில்லனா பண்ணியிருக்காரு. அதேமாரி தாய் மகளும், விளக்கேற்றவள், தெய்வச் செயல், இந்த மாதிரி ஒரு 30 படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 6 படங்கள் அவர் ஹீரோவாக லீடாக பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அந்த கத்தியை தீட்டாதே மனிதா புத்தியை தீட்டுன்னு ஒரு சாங் இருக்கும். அது இப்போ கெசட்டில் கூட எம்ஜிஆர் பாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அது எங்கள் அப்பா படத்தில், எங்கள் அப்பா ஹீரோ நடிச்ச படத்தில் இந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அப்பாவை யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் எம்ஜிஆர் தான் நினச்சிட்டு. நெட்டில் போய் பாட்டு பார்த்தா கூட அசோகன் சாங்னு இருக்கும், சில இதில் எம்ஜிஆர் சாங்னு இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான சாங். இப்போ கூட நிறைய பேருக்கு தெரியும். மெரினா படத்தில் கூட அந்த சாங் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. அவர் என்னன்னா ஒரு டைமில் வந்து அவர் சினிமாவே வெறுத்துட்டார். அவர் சொந்தமாக ஒரு படம்லாம் எடுத்தார். கேஆர்விஜயா மேடம் ஹீரோயினாக வச்சு அப்பா ஹீரோ சூரிய நமஸ்காரம்னு ஒரு படம்லாம் ஸ்டார்ட் பண்ணார். சில பல அரசியல் காரணங்கள், நிறையா உள்ளுக்குள்ள பாலிட்டிக்ஸ் வந்து அவர் படத்தை எடுக்க விடாமல் பண்ணாலும் பரவாயில்ல, படத்தை எடுக்க விட்டு லாஸ் ஆக்க விட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் நடந்துச்சு. இதெல்லாம் எந்த இயரில் இருக்கும் ஞாபகமே இல்லை. அந்த டைம்லேருந்து இதெல்லாம் இருக்கா? இருக்கு. சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து பாலிடிக்ஸும் சேர்ந்து வந்துருச்சு. நாட் நியூ நினைக்கிறேன்ல, இந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறதுலாம் அவங்க போய் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போயும். ஸோ ஒருத்தவங்க மேலே இவங்க வளரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் ஒருத்தர் முடிவு பண்ணார்னா யாரை வேணாலும் அழிக்கலாம். என்னங்க இது நம்பவே முடியல. இல்லை, இப்போ மீடியாக்கள் நிறையா வந்துருச்சு. அப்போல்லாம் இல்லையே. அப்போ வந்து பத்திரிக்கையில் என்ன வருதோ அது மட்டும்தான் நியூஸ். இப்போல்லாம் அப்படி யாருமே தப்பு பண்ண முடியாது. எல்லார் கையிலையும் ஒரு மீடியா இருக்குது. ஃபோனுங்கிற ஒரு மீடியா வந்துருச்சு. அப்போ ரொம்ப ஈஸி ஒரு தப்பை மறைக்கிறதுங்கிறது. இப்போ கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஆமாம், மொத்தமாக அவரோட இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா நடிகர்னு சொல்லிக்கிறதுக்கான எதுவுமே இல்லை. ஒரு ஃபோட்டோகிராஃபோ, ஒரு இதுவோ இல்லை. அவரோட படத்தை எடுத்த ஃபிலிம்ஸு, ஃபோட்டோஸு, பத்திரிக்கையில் வந்த எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக எரிச்சிட்டாரு. கோவத்தில் எரிச்சிட்டு என் சொந்த ஊர் காரைக்கால், அங்கே போயிட்டாரு. கடைசியாக அவர் சொத்துல லாஸ்ட்டாக ஒரு மிஞ்சி இருந்தது ஒரு தியேட்டர் தான். அந்த தியேட்டரையும் விற்றுட்டு அதே தேட்டரில் ஒரு டிக்கெட் கிழிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் என்னோட சின்ன வயசு டைம். அப்போ நான் அவருக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு போவேன். ஒரே படத்தை டெய்லி பார்ப்பேன். அந்த படம் அங்கே எப்போ ரிலீஸ் ஆகி போகிற வரைக்கும் நான் அவர் போய் சாப்பாடு கொடுத்துட்டு போய் உட்காந்து படம் பார்க்குறது தான் என் வேலை. இல்லை, நான் ப்ராப்பரான தேட்டர், ஏசிலாம் கிடையாது. அப்போலாம் நார்மலான ஒரு பழைய காலத்து தேட்டர்லாம் இருக்குல்ல, பெஞ்சு சீட் இருக்கும், மரக்கட்டையில் தான் சீட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த தேட்டரு. தியேட்டர்லேருந்து ஆரம்பிச்சது. குமுதம் பத்திரிகையில் கூட, குங்குமம் தெரியல, குங்குமம் நினைக்கிறேன். அதில் தியேட்டரில் டிக்கெட் கிழிக்கும் பழம்பெரும் நடிகர் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ வந்துச்சு அவர் அப்பா அங்கே இருக்கும்போது. ஸோ அதுதான் என்ன ட்ரிகர் பண்ணுச்சு. அவர் எங்கேயோ விட்டுட்டு போன மாதிரி இருந்தது. அது லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கணுன்னு நினச்சேன். ஜெயிக்கிறோம் தோக்குறதெல்லாம் அது செகண்டரி. ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். பட் அவர் எங்கேயோ பாதியிலே விட்டு வந்துட்டார். எனக்கு அது வந்து கடைசி வரைக்கும் உள்ள டெப்த் வரைக்கும் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சின்ன வயசுலேயே அந்த ஆசை வந்துருச்சு.
ஸோ அப்படி தான் அங்கேயே. அப்புறம் அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, சத்தியமாக விருப்பம் இல்லை ஓகே. சினிமாவில் விட. ஆனால் நான் அங்கேயே படிப்பெல்லாம் வரல. லோக்கலில் அந்த கோயில் திருவிழா டான்ஸ் ஆடுறது அதுக்கு இதுன்னு போய் சுற்றிட்டு அடி வாங்குவேன், திட்டு வாங்குவேன். அப்புறம் ஒரு டைமில் அவரே சொல்லிட்டார், என்ன பண்ணுற, என்ன பண்ணணும், என்ன விட்டுருங்க, நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஓ, அங்கேருந்து சென்னைக்கு இல்லை, அதுக்கப்புறம் என்னை ஜாம்நகர் குஜராத்துக்குலாம் அனுப்பிச்சி விட்டாரு. ஓ, எங்கள் அண்ணன் வேலை பார்க்குற இடத்துல அனுப்பிச்சி விட்டாரு. அங்கே ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். ஓகே. ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிட்டெடில் வந்து ரேடியோகிராஃபி கோர்ஸ் முடிச்சுட்டு போய் வேலை பார்த்தேன். ஸோ அப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து சும்மா எங்கள் அப்பா கண்ணில் படாத மாதிரி சும்மா 1 வருஷம் சும்மாவே சுற்றுனேன், பொறுக்கி மாதிரி சுற்றினேன், எதுவுமே பண்ணாமல். ஸோ அப்போ தான் அவர் கேட்டார், என்ன தான் உனக்கு ஐடியான்னு, சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்பதான் வரீங்க. ஆமாம், 2000 வந்தேன். பட் ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. எங்கேயோ வாட் ஹீ மிஸ்ட் யூ வாண்ட் டு கம்ப்ளீட். ஆமாம், அது ஜெயிக்கணும், கம்ப்ளீட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் அந்த ட்ராவல் கடைசி வரைக்கும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுதான் நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஜெயிக்கிறோம் தோக்குறது எல்லாமே செகண்ட். ஆமாம் ஆமாம், ஒரு விஷன் இருக்கு அப்பவே. கண்டிப்பாக. நீங்க என்னதான் ஜாம்நகர் போனாலும் உங்களை கோடம்பாக்கம் எடுத்துருச்சு. இல்லை, எய்ம் அதுதான், இங்கேருந்து எப்படா எஸ்கேப் ஆகும் தான் இருந்தேன். ஓகே. அவர் என்னன்னா என்ன டே நாங்கள் ரொம்ப பயப்படுவோம் அப்பாவுக்கு. பெரிய குடும்பம், ரொம்ப பெரிய குடும்பம். திருமலை ராயனப்பட்டினம்னு ஒரு பெரிய, அதாவது ஒரு ரூஃபில் 20 வீடு இருக்கும், ஒரே ஓடு தான் இருக்கும் சீலிங்கு. அதுக்குள்ளே வந்து 20 போர்ஷன் இருக்கும், எல்லாமே சொந்தக்காரங்க தான். அவங்களுக்குன்னு தனி குளம் கோயிலெலாம் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஃபேமிலி. எங்கள் அப்பாவுக்கு ஃபேமிலியில் 9 பசங்க இருக்காங்க. சித்தப்பா பெரியப்பாலாம் பெரிய குடும்பம். ஸோ அதனால் அப்பா வந்து உட்காந்தாருன்னா எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. அவர் வந்து பொறுமையாக ஒரு வார்த்தைக்கு நடுவில் ஒரு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு பொறுமையாக அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாரும் அமைதியாக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவர் பேச்சை மீறி என்னால் வர முடியல அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் அவரே சரி போ அப்படின்னாரு. எனக்கு கொடுத்த ஒரே முதலீடு வந்து, நான் நடிகர் சங்கத்தில் அவர் வந்து நலிந்த கலைஞர்களுக்குன்னு ஒரு பென்ஷன் வந்துட்டு இருந்தது, 500 ரூபா பென்ஷன் வந்தது. அது உனக்கு தரேன், அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ, எனக்கு உன்கிட்ட கொடுக்க எந்த காசும் இல்லை. ஸோ அந்த 500 ரூபா, அந்த 500 ரூபாய்க்கு கரெக்டாக ஒரு ரூம் கிடச்சிது எனக்கு, மாதம் 500 ரூபா வாடகைக்கு. ஸோ அதுதான் என்னோட ஸ்டார்டிங். சான்ஸே நீங்கள் சொல்கிற கதை, மீன் அந்த வீடு ஃபேமிலி சொல்லும்போது நான் சும்மா விஷுவல் பண்ணாலே அதை வச்சு ஒரு படமே எடுத்தேன். எங்கள் குடும்ப கல்யாணத்தில் வந்து வெளியாட்கள் தேவையே இல்லை. இங்கேயே ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. பெருசாலாம் இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் தான் போவோம். நாங்கள் காரைக்காலில் இருந்தோம், அப்பா அம்மா எல்லாரும் காரைக்காலில் இருந்தோம். பட் நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்கும்போது தியேட்டரில் படம் பார்த்தீங்க. பட் இப்போ வந்து சொல்கிறது வந்து பார்த்தா அப்பாவோட அன்ஃபுல்ஃபில்டு விஷ் அப்படி கூட வச்சுக்கலாம். பட் உங்களுக்குள்ளே எப்படி இந்த டேலண்ட் உள்ளே வந்துச்சு? அதுக்கு ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது? டேலண்ட்டு உள்ளே வந்துச்சான்னு தெரில, கற்றுக்கிட்டேன் நிறையா. ஸோ டான்ஸ் சின்ன வயசுலேருந்தே தெரியுங்கிறதுனால நான் இங்கே சென்னைக்கு வந்த புதுசில் அந்த 500 ரூபா தான் நான் இருக்குது, சாப்பாட்டுக்கெலாம் என்ன பண்ணுறது. அப்போ நான் கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணேன். வாட்ச்மேன் வேலை பார்த்தேன், ஆட்டோ ஓட்டியிருக்கேன். அப்போலாம் 100 ரூபா ஆட்டோவுக்கு ரெண்ட்டு. அப்போ கோயம்பேடுலாம் கிடையாது, வர பஸ் எல்லாமே வந்து வடபழனி ஸ்டாப்பில் நிற்கும், அது விட்டோன்னா பாரிஸ் தான். ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து எர்லி மார்னிங் ஒரு 4 o'clock போயிட்டோம்னா ஒரு 3-4 சவாரி அடித்தோம்னா பெட்ரோல் போட்டு நம்ம கையில் ஒரு 200 ரூபா நிற்கும். ஸோ அது வேலை பார்ப்போம். ஹோட்டலில் ஃபுட் வேர்ல்டில் பார்ட் டைம் ஜாப் இருந்துச்சு, அது இப்போ வந்து வேறு ஏதோ ஒரு பிராண்டாக இருக்குது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறையா ஒர்க்கு பண்ணியிருக்கேன். எப்போ இந்த என்ட்ரி வந்துச்சு? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் யூ கேம் இன்டு மாடர்ன் மேனடா இல்ல அது? சரி, அந்த நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஜான் புட்டோ டான்ஸ் கம்பெனியில் அங்கே ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. அந்த காம்படிஷன் போய் பண்ணேன், வின் பண்ணலை, பட் செலக்ட் ஆகலை. ஆனால் வந்து அவங்கள்ட்ட போய் நான் வந்து ஒர்க்கு கேட்டேன், இதேமாரி உங்கள் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆஸ் அ டான்ஸராக. ஸோ ஃபீஸ் கட்ட முடியாது நம்ம டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் அங்கே போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் சுட்டி டிவியில் அந்த டெய்லி ஒரு காலையில் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் சொல்லித்தர ஒரு ப்ரோக்ராம் கிடச்சிது எனக்கு. டெய்லி ஒரு டான்ஸ்ன்னு ஒரு 1/2 hour ஜாக்கி ஜான் சீரீஸ் முடிச்சதான் என்னோடய ஷோ வரும். ஸோ அது ஆமாம், நானும் ஒரு 2 சின்ன பசங்க வச்சுட்டு, அது அப்போ அந்த டைமில் பயங்கர ஃபேமஸ் அது. ஸோ சுட்டி டிவிலேருந்து மஸ்தானா ஆமாம், அப்போ வந்து லாரன்ஸ் மாஸ்டர் தான், லாரன்ஸ் மாஸ்டர், மும்தாஜ் மேம் அவங்க ஜட்ஜாக இருந்தாங்க. ஆமாம். ஸோ அப்படி வந்து அதுக்கப்புறம் மாநாட மயிலாட. ஓ, நீங்கள் மஸ்தானா கண்டெஸ்டே பண்ணிட்டீங்க? ஆமாம்மா. அதுக்கு முன்னாடி ஜான் புட்டோவில் இருக்கும்போது ஜோடி நம்பர் 1ல் கோரியோகிராஃபராக இருந்தேன்.
ஃபஸ்ட்டு மூஞ்சி காமிக்கிறது டிவிலன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான். அதில் கொரியோகிராஃபர்ஸ்லாம் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்தது தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மானான மயிலாட கலா மாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, இதுமாரி செல்வா சார், அஜித் சார் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அமராவதியில் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு, கர்ணா, தலைவாசல், அதே மாதிரி படம். அவரோட 25வது படத்தில் சினிமா வாரிசுகள்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கிறதா கலா மாஸ்டருக்கு நியூஸ் வந்தது. அப்போ என்ன தான் அமிச்சாங்க. ஸோ அந்த டீம்லேருந்து நான் மட்டும்தான் போனேங்க. போனப்போ அப்போ ஐ காட் செலக்டட். அதில் ஒன் ஆஃப் த ஹீரோவாக நான் செலக்ட் ஆனேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே, அங்கே தான் ஃபர்ஸ்ட். ஆமாம். இந்த ஃபர்ஸ்ட் மூவி கிடைக்க சென்னையிலேருந்து எவ்வளோ வருஷம்? படம் கிடைச்சது 9வது வருஷம். 9 years யூ ஸ்ட்ரகிள் சொல்லிருக்க மாட்டேன், ஏதோ லேர்ன் ஓடிட்டே இருந்தேன். ஆமாம், கற்றுக்கிட்டு இருந்தேன். பட் மானாட மயிலாட செம்ம ஃபேமஸ்ல. ஆமாம், நல்ல ஃபேமஸ். உங்களோட ஃபாலோவர். ஆமாம், கையில் காசு பார்த்து சம்பாரிச்ச டைம் அது. எப்படி மானாட மயிலாட மாதிரி ஒரு ஷோ பண்ணிங்கன்னா தே வில் பே யூ. அதில் வர பேங்கிறது பெருசாக இருக்காது. ஏன்னா அது ஒரு ஷோக்கு ஒரு பேமெண்ட்டுன்னு ஒன்று தருவாங்க. அதுக்கு நம்மளே நிறையா செலவு இருக்கும். போய் ரிஹர்சல் போகிறது, டெய்லி ரிஹர்சல் போகிறது, ப்ளஸ் அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவோம், அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை தாண்டி நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் பெரிய அமௌண்ட். ஒரு ஸ்மோக் மிஷினுக்கு 3000 ரூபா கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபலர் வேணும்னா அதுக்கு ஒரு 5000 ருபீஸு. ஸோ அதில் வர அமௌண்ட்டு வந்து நமக்கு அதுக்கே செலவாயிடும். அதை தாண்டி அது மூலிமா நிறைய ஷோஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. கலா மாஸ்டரே என்னை வந்து எந்திரன் படத்தோட ஷோஸ்க்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நான் கொஞ்சம் மணி நீட் எனக்கு தேவைப்படுங்கும் போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்தமாரி ஷோஸ்லாம் கொடுங்கக்கா. அக்கா நிறையா ஷோஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க. அதனாலயே ஒரு பேமெண்ட் வந்துட்டுருக்கும். ஸோ அது நல்ல டைம் தான் அது. ஆமாம், எஸ் எஸ், நிறைய கண்ட்ரீஸ் போய் பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே, ஸோ அங்கேருந்து தான் அட்லீஸ்ட் ஓகே ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெபிலிட்டி வந்தது. ஓகே, ஃப்ரம் தேர் இந்த படம். அதுக்கப்புறம் படம் கிடச்சிது. ஓகே, படம் கிடச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்கு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் பிரேக். ஆமாம், ஏன்னா வந்து அது படம் ரிலீஸ் ஆக கொஞ்சம் டிலே ஆச்சு. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை ஒன்று சொல்லுவாங்கல்ல, நீ ஹீரோவை நடிச்சிட்டா ஹீரோவை தான் நடிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம மண்டையில் ஒன்று ஏற்றி வச்சு நம்மளை உட்கார வச்சுருவாங்க. ஸோ அடுத்த ஹீரோ கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 வருஷம் சும்மாவே உட்காந்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. போய் எல்லாரையும். ஆமாம், டான்ஸ் என்னோட எய்ம் கிடையாது, எனக்கு தெரியும். அதை வச்சு எனக்கு ஒரு பொழைப்பு கிடச்சிது. ஆனால் சினிமாவுக்குள்ளே எப்படி வரணுமோ எந்த இதெல்லாம் ரூட் இருக்கோ அதை தேடிட்டு தான் இருந்தேன். அது ஒரு டான்ஸும் ஒரு ரூட்டு. ஸோ அதனால் அதை பிடிச்சிட்டு வந்தேனே தவிர அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணேன், இல்லை நம்ம வந்தது நடிகன் ஆகணுங்கிறதுக்காக, ஹீரோ ஆகிறதுக்காக வரல. ஸோ எந்த ரோல் இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் காக்கா முட்டை அதேமாரி சின்ன ரோல் இம்பேக்டாக இருக்கணும். நமக்கு தேவை அந்த ஸ்க்ரீனில் அந்த நம்ம ப்ரெசென்ட்டில் நம்ம லீடாக இருக்கணும், அவ்வளோதானே தவிர. ஆமாம், நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கணுமே தவிர படத்துக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ப்ராசஸ் அது சுற்றி இருக்கிறவங்க நம்மளே ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் சின்ன ரோல்ஸா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சித்திரம் பேஸ் 32 2 படம் சைமல்டேனியஸாக, ஒரு படம் ஹீரோவை பண்ணிட்டு இருக்கேன், காக்கா முட்டையில் சின்ன ரோல் பண்ணேன். ஸோ காக்கா முட்டைங்கிறது எனக்கு ஆக்சுவலாக அது வந்து என் கெரியரில் ஒரு நல்ல படம். அதாவது ரெக்கக்னைஸ், இப்போ நான் டக்குன்னு சொன்னோன்னா ஒருத்தவங்களுக்கு புரிகிற படம் அதுதான். ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு மானாட மயிலாட டைமில் இந்த பழக்கம். அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க, ரெஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த கதை மணிகண்டன் சார் எழுதுனது வந்து அந்த ரோல் வந்து விஜய் சேதுபதி சாருக்காக. அவர் கதை எழுதும்போது அந்த ரோல் அப்போ அந்த டைமில் அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அவர் எழுதும்போது என்னென்னா ஒரு 30,000 இருந்தால் அப்பாவை வெளில எடுத்துடலாம், அதுதான் கதை கருவாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பீஸா மேட்டர்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் சின்னதானதுனால அது ஆப்வியஸாக விஜய் சேதுபதி சார் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அவர் மைண்டில் வச்சு எழுதியிருந்தார், அது சொன்னார் மணிகண்டன் சார். ஸோ அதுக்கு அதேமாரி ஏதாவது நேட்டிவிட்டியான ஃபேஸ் வேறு யாராவது கேட்கும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து என்னை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் அதில் கமிட் ஆனேன். வெரி நைஸ், ஏதோ ஒரு நல்ல சேஞ்ச். சைமல்டேனியஸாக வந்து நான் வந்து சித்திரம் பேஸ் 32 அதில் வந்து ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன், ஒன் ஆஃப் த லீடு. ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் நடந்த ஷூட் அது. பட் இப்போது ஹீரோவாக பண்ணீங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட், திரும்ப ஹீரோ. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரேமில் நீங்கள் சூப்பர், பட் அந்த ஃபீல் வரல, ஹீரோவாக ஆகிட்டேன் திரும்ப கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வரலையா? அது கூட எனக்கு ஃபீலிங் இல்லைங்க. நம்ம இவ்வளோ கிட்டத்தட்ட 25 படம் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வாவாத்தியார் ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா, இது வரைக்குமே நான் 25 படங்கள் பண்ணியிருக்கேன். இப்பயும் நமக்கு வந்து அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த ரெக்கக்னேஷன் வந்து இல்லைங்கிறது வந்து ஒரு வருத்தம் இருக்குது. மற்றபடி எனக்கு வந்து ஹீரோவாக நடிக்கிறோம், அதுக்கப்புறம் வில்லனாக பண்ணுறோம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ரெக்கக்னேஷன் இருந்துச்சுன்னா அது நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரெக்கக்னேஷன் வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அது மூலயமா நமக்கு வந்து
ஏன்னா ஒருத்தவங்க எங்கே நம்ம வந்து ஒரு நடிகனாக ஜெயிக்கிறான்னா ஒரு டேரக்டர் கதை எழுதும்போது அந்த ஒருத்தர் மைண்டில் வச்சு எழுதுறாங்கல்ல, அந்த மைண்டில் நம்ம உள்ளே வரோமா, இந்த கேரக்டர் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி எழுதும் போது நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு முதல்ல நடந்தது நல்லன் சார்கிட்ட தான். அந்த கேரக்டர் பேரே நிவாஸ் தான். ஸோ அது எனக்கு தெரியாது அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிருத்திவ் இருக்கார் இல்லையா, பாண்டியராஜன் சாரோட சன், அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இதுமாரி நிவாஸ் உன் பேரில் வந்து சார் வந்து ஒரு கேரக்டர் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் அவர் போய் மீட் பண்ணேன். அப்போ தான் லாஸ்ட்டாக கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அவர் சொன்னார், நிவாஸ் உங்களே மைண்டில் வச்சு தான் நான் அந்த கேரக்டர் எழுதினேன், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். தென் இல்லை ஃபீல்டை பொறுத்தவரை பீப்புள் ஆர் நோட்டிசிங் யூ தான். இல்லை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியுது. பட் இருந்தாலும் நவடேஸ் இந்த பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி தான் சில இடத்துல அப்படி போகுது. சில இடத்துல நான் ஓவர் குவாலிஃபைடுன்னு நினச்சே கூப்பிடாம இருந்துருவாங்க. இந்த கேரக்டர் போய் நம்ம போய் இதுக்கு போய் கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரி அப்படியும் நிறைய வேலைகள் தட்டி போகும். பட் இப்போ நீங்கள் ஐ நோ யுவர் நீங்கள் இது 25 ஃபிலிம்ஸு பேக்ரவுண்ட் அதெல்லாம், யூ ஆர் நாட் அ வெரி ஆக்டிவ் பர்சன் இன் சோஷியல் மீடியா. அது ஒரு இம்பேக்ட் இருக்கா இல்லையா? எனக்கு அது தெரியாது. நான் சினிமாவுக்கு என்ன தேவை, நான் சினிமா ஸ்டண்ட்டு கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து, ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டேன், சிலம்பம் கற்றுக்கிட்டேன், என்னென்ன முடியுமோ எல்லாமே கற்றுக்கிட்டேன், ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் சினிமாவுக்கு என்ன தேவையோ நான் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன், இப்போ தியேட்டர் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ எனக்கு சினிமாவுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம இப்படியே ஓடி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டே இருக்குது. அதை பேஸ் பண்ணி சினிமா மாறுதுங்கும் போது தான் எனக்கு பயமாயிடுச்சு. அது வந்து எனக்கு ஓப்பனாக என்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட்டு டிவியில் தான், நீங்கள் 25 நீங்கள் ஆர்டிஸ்ட்டுங்கெலாம் அந்த காலங்க, ஆர்டிஸ்ட்டுக்குனா ஒரு பெரிய பேமெண்ட்டு இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோவர்ஸே இல்லை, உங்களுக்கு பேமெண்ட் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் எனக்கு வந்து பயங்கர ஷாக் ஆனிச்சு, என் சேலரி இன்ஸ்டாகிராம் டிசைட் பண்ணுதா அப்படிங்கிற. அப்போ நான் அந்த ஒரு ரஜினி சொல்லுவார்ல, என் படிப்புக்கு இல்லாத வேலை, என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இல்லாத வேலை, அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை வெரி அன்னாயிங் ட்ரூத் இல்லை இது சீரியஸாக. அது எனக்கு பயங்கர கோபமாக இருந்தது. என்னென்னா நம்ம இவ்வளோ சினிமாவுக்காகவே இருக்கோம், நமக்கு மதிப்பு இல்லை. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வளர்ந்த நிறைய பேரை வந்து சினிமாக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. நல்ல விஷயந்தான், ஹெல்த்தியான விஷயம் தான், நான் அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் சில பைத்தியக்காரங்களும் உள்ளே வராங்க, அதுதான் கடுப்பாது. டேலண்ட்டே இல்லாதவங்க உள்ளே வராங்கல்ல, அது நிறைய பேர் டேலண்ட். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே போய் பாருங்களேன், ஒருத்தன் பயங்கரமான ஒரு நல்ல டேலண்டடாக அவன் ஆக்டிங்கை ப்ரூவ் பண்ணுவான், அவனோட டான்ஸை ப்ரூவ் பண்ணுவான், அவனுக்கு எந்த ஃபாலோவர்ஸும் இருக்காது. ஒரு பைத்தியக்காரனுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸு ஒரு டேலண்டான ஒரு பர்சனுக்கு இருக்காது. அதுவும் வருந்தக்கூடிய விஷயம். கரெக்ட். இது வந்து ஒரு ஓப்பன் டிக்கெட் தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஆனால் அதுவும் கரெக்டாக இல்லை. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வராங்க, சரி நான் என்னை மாற்றிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன வரும், ஆக்டிங் வரும், எனக்கு என்ன டேலண்ட்டோட அதை நான் காமிக்கிறேன். அதுக்கு ஃபாலோவர்ஸ் வராது. நான் என்னை பைத்தியக்காரனாக மாற்றிக்கணும், இல்லை நான் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு ஹேட்டர்ஸை சம்பாதிக்கணும். என்னோட சக்ஸஸ் வந்து டிலே ஆகலாம், அதுக்காக நான் வந்து ஒரு தப்பான ரூட்டை கொண்டு மாற்றி எனக்கு அப்படி ஒரு சக்ஸஸ் தேவையில்லைங்கிறேன். அது ரொம்ப நிரந்தரமும் கிடையாது. யாரோ ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொன்னாங்க, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு அந்த சவுக்க மரம் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சவுக்க மரம் தான் எல்லாமே, ஆல் இன் ஆல். அந்த கட்டடம் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த சவுக்க மரம் தான் எல்லாமே. கட்டி முடிச்சதுக்கப்புறம் எதுக்குமே உதவாத ஒரு வாழை மரத்தை ஃப்ரெண்டில் கட்டிட்டு அந்த சவுக்க மரத்தை கண்ணில் படாத இடத்துல போடுங்கன்றுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா வரவங்க வந்து அதை பார்க்க வேண்டாம், அதை ஓரமாக போட்டுருவாங்க. இந்த பில்டிங் கட்டின உதவியான அந்த சவுக்க மரம் ஓரமாக கிடக்கும், வாழை மரம் இருக்கும். ஆனால் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, அந்த சவுக்க மரம் திரும்பி இன்னொரு வீடு கட்ட போயிடும். இதுக்கு டைம் அந்த வாழை மரத்துக்கு 2 நாள் தான், தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வேலை என்னன்னா அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கறதா. நான் எப்படி நினைச்சேன்னா, இந்த காஞ்ச இடம் கீழே இருக்கும், கோபுரத்துல போய் ஒட்டி கலசத்துல போய் ஒட்டினோன்னே கலசமா மாறுமா, அது வந்து திரும்ப காத்துன்னு கீழே வந்துடும். அந்த மாதிரி நீங்க சொல்றது செமையா இருக்குது. சவுக்க மரத்தோட வேலைன்னா அது வீடு கட்டுறது, வீடு கட்ட உதவும். அது அடுத்த வீட்டுக்கு போயிடும். அடுத்த வீடு கட்டுறதுக்கு அந்த மரத்தை கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த வாழை மரத்தோட கதி காஞ்சி வீணாக போயிடும். இது வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து பொறுத்தவரை இந்த ஓப்பன் டிக்கெட் அதெல்லாம் இருக்கட்டும். பட் நீங்கள் நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம், ஒருவேளை இந்த சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் உள்ளே வந்தால் திரும்ப அந்த நிவாஸ்க்கான ஒரு ரீச் கிடைக்கும்னு நான் நம்புறீங்களா? ட்ரை பண்ணுறோம். இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது, ஓகேங்களா? நடுவில் திடீர்னு ஒரு ஹாரர் படம் ஹிட் ஆச்சுன்னா எல்லாருமே ஹாரர்னு ஓடுவாங்க. அதுவே லைஃப் லாங் இருக்குமா? இப்போ கிடையாது பாருங்கள். இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ என்ன ட்ரெண்டோ நீங்கள் அது பின்னாடி ஓடி ஆகணும்.
ஸோ ட்ரெண்ட் பின்னாடி ஓடலாமே தவிர அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். இப்போ இன்ஸ்டாகிராமை மட்டும் நம்பி வாழ்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கை எத்தனை நாள்னு தெரியாது. இன்டர்நெட்டே இல்லாமல் போச்சுன்னா. பட் இந்த கோ வித் த ஃப்ளோ மாதிரி இதையும் ட்ரை பண்ணுறோம், வேறு வழி இல்லாமல் இருக்குது. என்னோடய சேலரியை வந்து எனக்கு என்னோடய 25 படம் டிசைட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதையும் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. வெரி வெரி பிட்டர் ட்ரூத் மக்களே. இந்த மாதிரி நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்காக எனக்கே இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா சோஷியல் மீடியா வந்து ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தா அது டீமெரிட்டாகவே சில பேருக்கு இருக்குது. பட் ஐ ஹோப் நிவாஸ் வந்து பவுன்ஸ் பேக் இன் சோஷியல் மீடியா. ஏன்னா அட்லீஸ்ட் அப்படியே தான் அந்த டேலண்ட் வெளிப்படும். நானாவது பரவாயில்ல, ஏதோ வருஷத்துக்கு 2 படம் பண்ணுறேன், வர படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய நிறைய நல்ல டேலண்டடாக இருக்கவங்க படமே இல்லாமல் சும்மா இருக்காங்க, என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்காங்க. எத்தனை தியேட்டர் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. முன்னாடியாவது இந்த கூத்துப்பட்டிலேருந்துலாம் எடுத்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அது கூட இல்லை. இப்போ நேராக இன்ஸ்டாகிராமில் யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள நேராக போட்டு அவங்களால நடிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மெயினாக வந்து இப்போ சீரியல்ஸில் சொல்கிறீங்களா, சீரியல்ஸில் மெயினாக வந்து அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்புலரோடு உள்ளே வராங்க. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் இருக்கும்போது அந்த சீரியலுக்கு ஒரு லைம்லைட் வருது இல்லை. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து நான் பார்க்கும்போது உங்கள் ஜேர்னி கேட்கும் போது உங்களுக்கு கோவமே இல்லாத ஒரு பர்சன் மாதிரி ரொம்ப காம் கூல் கம்போஸ்ட். இதுதான் உண்மையான நிவாசம் இல்லை கோவமாக தான் இருக்கா? எல்லாருமே எல்லாத்தையும் கடந்து வந்துடுவோம். ஒரு லிமிட்க்கு மேலே வந்து அட போங்கடா 4 பேர் குத்திட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ல, அது மாதிரி ஆகிடும். இருந்த ஆங்கர்லாம் போயிருக்கேன்னா நான் இப்போ தொடர்ந்து உங்களோட ஒரு 4 வீக்ஸாக ஐ எம் ட்ராவலிங். பட் உங்களுக்கு கோவமே இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. நான் தான் நோட் பண்ணேன், எனக்கு ஒரு கோவம் இருக்குது. நீங்கள் வந்து லைம் லைட்டில் வரல எனக்கு செம்ம கோவம் வருது, இட்ஸ் வெறியாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் பார்த்தா கூல் தனுஷ் கூல் அப்படிங்களா? அதான் கேட்டேன். ஒரு டிப் இருந்தால் சொல்லுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை, அதில் நம்ம அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்டு தான் வந்துடுவோம். வந்துட்டதுக்கப்புறம் அதுக்கு திரும்பி அந்த சாக்கடையில் போய் விழ மாட்டோம்ல. அந்த கோவம், இப்போ ஃபஸ்ட்ரேஷனு, டிப்ரெஷன், அது எல்லாமே கடந்து வந்திருக்கேன் நானும். ஸோ வந்து முடிச்சு என்ன தான் பண்ணி ஒன்றும் நடக்காது, வரதான் வரும். அதுக்கு இன்னொரு காரணம், நான் இது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். நலன் சார் வந்து எனக்கு வந்து ஒரு பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்தாரு. அந்த புக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அது என்னென்னா, இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்கிறத மறந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன மட்டும் யோசிச்சுட்டு இன்றைக்கி வாழ்கிறத நம்ம மறந்துடும். இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி நீங்கள் சிரிச்சிருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நாளைக்கு இப்படி போகுது அப்படிங்கிற போது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா மெடிடேட்ஸ்லாம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து என்னென்னா மண்டேயை கிளியர் பண்ணணும்னு நினச்சி மெடிடேட் பண்ணுவாங்கள்ல, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்னென்னா உங்கள் எண்ணங்களை ஓட விடுங்க. அது என்னவாக இருக்கட்டும், தப்போ ரைட்டோ, அது காமமோ பசியோ எதுவாக இருந்தாலும் அதை ஓட விட்டு எதிரில் நின்று வேடிக்கை பார்க்கணும். இதெல்லாம் உன் தாட்டு இல்லை, ஸோ இந்த தாட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, ஸோ இதெல்லாம் உன் மண்டையில் ஓடிட்டுருக்குல்ல அப்படின்னு ஸ்க்ரோலிங்கை மாதிரி பார்த்து ரசிக்கணும். அதுதான் உண்மையான மெடிடேஷன். மெடிடேஷனாக அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு என் மைண்டு கிளியர் ஆக மாட்டேங்குதே, எனக்கு 2-3 நாள் ட்ரை பண்ணிட்டு ஐயோ எனக்கு மெடிடேஷன் வரலன்றவாங்க. அது கிடையாது மெடிடேஷன். அது ஓட விட்டு பார்க்கணும். ஆமாம்மா, ஓட விட்டு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு டேபிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், டேபிளில் நிறைய திங்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இந்த தேவையில்லாத திங்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையுள்ள திங்ஸ் இருக்கும்ல, அப்புறம் யோசிப்பீங்க இதெல்லாம் நமக்கு தேவையான்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணால் எம்டி ஆகிடும். அந்த மாதிரி தான். This is nice way of looking at it. சூப்பர், செமையா சொன்னீங்க. நிறைய பேர் உங்க ஜெயம் ரவி லுக் லைக்லாம் சொல்லிருக்காங்க. நிறைய வாய்ஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. வாய்ஸ் அதே மாதிரி இருக்கு. டப்பிங்ல நிறைய சொல்லுவாங்க. இப்போ வேற அவருக்கு நிறைய படம் அவர் புக்கான படம் நீங்க பண்ணிடலாம். அப்படியே கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்கன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் சொல்லிருக்காங்கல. இல்ல இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நடந்திருக்கா? லைக் இல்ல ப்ரோ நீங்க பார்க்க ஜெயம் ரவி மாதிரி இருக்கீங்க. ஒரு ஃபேமஸ் டைரக்டர் எனக்கு நிறைய பேரோட ரெசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. திடீர்னு வந்து கையல் படத்தில் அந்த ஹீரோ நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அந்த கெட்டப்பில் இருந்தப்போ ஒவ்வொரு கெட்டப் மாறும்போது ஒன்று சொல்லுவாங்க. அது ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அது இருக்குது, அவ்வளோதான். ஒருத்தர் வந்து ஒரு படத்தில் நானும் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டே இருக்கேன் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் அந்த ஹீரோ மாதிரியே இருக்கீங்க, அதனால் அந்த கேரக்டர் நான் உங்களை இது பண்ண முடியாது அப்படின்னாரு. ஸோ அந்த பேர் சொன்னால் அந்த டேரக்டர் யாருன்னு தெரிஞ்சிடும், அதனால் நான் அதை சொல்ல. அதனால் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்க ஃப்ரேமில், நான் எப்படி போடுறதுன்னாங்க. இது நான் கெட்டப்பு தான் மாற்ற முடியும், என் பொறப்பையே மாற்றிட்டு வர முடியாது. இல்லை அதான் சம்டைம்ஸ் அது அட்வான்டேஜ் இருக்கும், சில வாய்ப்புகள் போயிருக்கலாமே, அதுக்காக இல்லை அதனால பெருசாக இல்லை. இந்த ஒரு இன்சிடென்ட் தான், இந்த ஒரு டைரக்டர் தான் அப்படி சொன்னார்.
ஒரே மாதிரி இருப்பீங்க. நான் அதேமாரி வேறு விஷயம்லாம் வந்திருக்கு. என்னென்னா அது ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம், மைனஸாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பெட்டர் லுக்கில் இருக்கக்கூடாதுன்னு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருந்ததில்ல. ஒரு லீட் நடிக்கிறவங்களோட மற்றவங்க யாரும் பெட்டராக லுக் இருக்கக்கூடாது. இப்போல்லாம் அது கிடையாது. இப்போ வில்லன்ஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க ஹீரோஸோட. அப்போ ஸ்டார்டிங் டைமில் அது ஒரு கான்செப்ட் அப்படி நிறைய போயிருக்கு. ஸோ அவ்வளோதானே. இப்போ நீங்கள் அப்கமிங்கில் லைக் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஓகே நடிக்க சான்ஸ் வந்தால் போதும்னு நினைப்பீங்களா? ஹவ் யூ வில் கோ ஃபார் இட்? ரெண்டுமே நடக்கும். வேலையே இல்லாதப்போ வேலை கிடைச்சா போதுன்னு பண்ணுவோம். தேங்க் காட் நான் இது வரைக்கும் ஒரு மோசமான படம் பண்ணதே இல்லை. அது நான் சூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. அதுவாக அமைஞ்சது தான். இது வரைக்கும் நான் என் படங்களே பார்த்து இது ரொம்ப கேவலமாக இருக்குது, இது பண்ணியிருக்கவே கூடாது. படம் ஃபெயிலியர்லாம் இருக்குது, ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஓடாமல் இருந்திருக்கு, அது பிரச்சனை இல்லை. அது தப்பாக கூட நடிச்சிருக்கலாம், நான் இதுக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படி எல்லாமே தோணியிருக்கேன். தவிர ஐயோ தெரியாமல் இது கேரக்டர் பண்ணிட்டேன்னு நான் இது வரைக்கும் ரிக்ரெட் பண்ணதே இல்லை. ஸோ அது நடந்ததில்லை லைஃப்பில். மற்றபடி வந்து எனக்கு அந்த கதை சொல்லும் போது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிப்பேன். அது கூட இல்லைன்னா வேறு வழி இல்லைன்னு பண்ண வேண்டியதான். சர்வைவலுக்குன்னு சில விஷயம் பார்ப்போம்ல. இப்போ நம்ம இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னாலும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இதனால நமக்கு ஒரு லைஃப்பில் இன்னொரு சேஞ்ச் நடக்க போகுது. அப்படி இல்லையா சர்வைவலுக்கு பண்ணிட்டு போக வேண்டியதான். இதான் நிறைய பேர் இன்டர்வியூலாம் சொல்லுவாங்களே, இந்த படம் நான் பண்ண வேண்டியது இன்னொருத்தர் பண்ணார், அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா படமும் நான் பண்ண வேண்டியதுதான். அந்த ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாம் எதை பார்த்தாலும் நம்ம அங்கே பண்ணியிருக்கோம். சில விஷயம்லாம் பண்ணவே முடியாது நம்மளால இருக்கும். சில லெஜெண்டரி மூவிலாம் பண்ணவே முடியாது. நம்ம அதுக்குள்ளே வச்சு பார்ப்போம். இப்போ அன்பே சிவம் படத்துலலாம் வந்து நம்ம கமலுக்கு பதிலாக நம்மளை வச்சு பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது சில பேர் அவரை தான் பண்ண முடியும். நம்ம வேணால் யோசிச்சு பார்க்கலாம். அது காமெடியாக இருக்கலாம், இல்லை ட்ராஜடியாக கூட இருக்கலாம். உங்களோட சினிமா கேரியரில் ஒரு ஐடல் இருப்பாங்க. உங்கள் அப்பா ஓகே, தட் இஸ் யுவர் ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ஐடல், இவர் தான் என்னோட ரோல் மாடல். அது மாறிக்கிட்டே இருக்குங்க. நான் சினிமாவை பார்ப்பேன். அந்த படத்தில் இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்ததுன்னா எனக்கு அன்றைக்கி அவர் தான் என்னோட தலைவன், பெஸ்ட்டு. ரீசெண்டாக சொல்லுங்கள். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து சொன்னீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கமல் சார் சொல்லுவேன். கண்டிப்பாக அது கமல் சார்னு சொல்லுவேன். அவர் ஒரு டிக்ஷனரி. ஆமாம்மா, நிறைய விஷயம் பண்ணியிருப்பார் அவர். சினிமாவில் அவர் பெஸ்ட்டுங்க. அரசியலில் விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பேசுகிறோம்ல. சினிமாவில் அவர் ஒரு இது பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ஆமாம், கண்டிப்பாக அது மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அது அணுவாக ரசித்து பார்ப்பேன் அவரோட படங்கள்லாம். வீட்டில் சும்மா இருந்தேன்னா புது படங்கள் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக கமல் படம் இது முதலிடத்தில் இருக்கும். அப்புறம் விஜய் சார் படம், ஸோ அது என்டர்டெயின்மெண்ட்னா அது பார்ப்பேன். தெலுங்கு படம் பார்ப்பேன், அது இன்னும் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். லாஜிக்லாம் யோசிக்காமல் நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம். அந்த மாதிரி படங்கள் இப்போ வரதில்லை. இல்லை இப்போ ரஜினி சாரோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அதை ஏன் வந்து ஒரு ஹீரோவுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோ வருது தெரியுங்களா? என்னால் ஒன்று பண்ண முடியாததை எல்லார் மனசுலையும் அவன் ஒருத்தன் ஹீரோவாக தான் இருப்பான். எனக்கு ஒரு அநியாயத்தை கண்டு போங்கி ஒரு 10 பேர் அடிக்கணும்னு ஆசை இருக்கும். என்னால் முடியாது, வாயை பொத்திட்டு போயிடுவோம் இல்லையா? அதை ஒரு ஸ்க்ரீனில் ஒரு தலைவன் பண்ணும்போது அது தன்னைத்தானே அவன் நினச்சி யோசிக்கிறான். ஸோ அப்படி தான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு நிறையா ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஏன் வராங்கன்னா அது பேசிக்காக எல்லாருமே ஹீரோ தான் அவங்கவுங்க லைஃப். இந்த கமர்ஷியல் டெர்மினாலஜியை மாற்றிட்டாங்க. இப்போ என்னன்னா மனசு வலிச்சு வேதனையாகி ஒரு தேட்டர்லேருந்து வெளில வர வேண்டியதாக இருக்குது. அது வரலாம், தப்பு இல்லை அந்த மாதிரி படங்கள். ஆனால் இடையில ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படங்களும் வேணும். என்டர்டெயின்மெண்ட் தாண்டி கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ சென்டிமெண்ட்டாக நீங்கள் ஒரு சீன் சொல்கிறீங்க, அப்பா அது கிரிஞ்சு. இப்போ அது அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க கிரியேட்டர்ஸ்க்கு? எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த படத்தை சொன்னால் உங்களுக்கு எனக்கு ஒரே கருத்து இருந்துச்சு, அதை பற்றி சொன்னோம்னு வச்சுக்கோங்க. பட் அதெல்லாம் ஹிட் ஆகலையா? ஸ்கிரிப்டே பண்ணி ஹிட் பண்ணிட்டாங்க. சரி, நிறைய பேர் கழுவி ஊற்றின படங்களை நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். சரி, என்னென்னா அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்பேன், வேறு எதுவுமே கிடையாது. நான் அங்கே போயிட்டு ஏன் இது இந்த லாஜிக்லாம் யோசிக்காம. இப்போ ரீசெண்டாக எனி ஆக்டர்ஸ் தட் யூ ரியலி அட்மையர் சம் ஏதாவது 1-2 தமிழ்லேயே சொல்லலாம். ரீசெண்டாவா? இப்போ இந்த காலகட்டத்தில் இவரோட நடிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா? நடிப்பு பிடிச்ச மாதிரி யாரும் இல்லை. சீரியஸ்லியா? தப்பாக சொல்லலை, இல்லை அது நம்ம அப்பையிலேருந்து ரசிச்சுட்டு நிறைய பேரை ரசிச்சுட்டு வந்திருக்கோம்ல. அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா யாரும் இல்லை. கமல், ரஜினி அவங்கெல்லாம் நீங்கள் கண் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரஜினியோட கமல் சார் வந்து பெட்டர் ஆக்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக ரஜினி சாரும் பயங்கரமான, நீங்கள் ஆக்டிங் ஓரியன்டாக சில படங்கள்லாம் பாருங்களேன், இதை பிரித்து மேய்ஞ்சிருப்பார். அவர் என்னன்னா அவர் தேர்ந்தெடுத்த பாதை இப்படி தானே தவிர அவரும் பயங்கரமான பலந்துன்னு கொட்ட போட்டவர் நடிப்பு. ஏன்னா அவங்களாம் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ஃப்ரம் கேபி சார். அதனால தில்லுமுல்லாம் நான் இப்பவுமே பார்ப்பேன், ஆக்டிங் அப்படி இருக்கும். அதில் அவரை ரீப்ளேஸே பண்ண முடியாதுல்ல. அதுதான் ஒரு நடிகனோட வேலை.
அந்த கேரக்டர் அவரை தாண்டி வேறு யாரும் பண்ண முடியாதுன்னு வைக்கிறாங்க. ஒரு கிரியேட்டர் எழுதும் போது ஓகே திஸ் இஸ் ஃபார் நிவாஸ்னு எழுதணும், அந்த அளவுக்கு ஒரு ஆக்டர் வச்சுட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது இல்லை. இப்போ என்ன தமிழ் சினிமா பார்த்தா பயமாக இருக்குங்க, எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில. பட் ரீசெண்டாக அந்த மலையாள மூவிஸ்லாம் போகுது, உங்களுக்கு மலையாள படம் நடிக்கணும் ஆசை வந்திருக்கா? நடிச்சும் இருக்கேன். நடிச்சும் செஞ்சிருக்கீங்களா? தட்டச்சேரி கூட்டம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் பண்ண ரெஜினா சுனைனா கூட படமும் பைலிங் தான், மலையாளம். அவர் டைரக்டர் வந்து ஸ்டார்னு ஒரு படம் எடுத்த மலையாளம் டைரக்டர் தான். ஸோ அதில் நான் மெயின் வில்லனாக பண்ணேன், அதுவும் மலையாளத்தில் வந்துச்சு. டைரக்ட் த மலையாளம் ஃபிலிம்னா அர்ஜுன் அசோகன் இருக்கார் இல்லையா, அவர் லீடாக பண்ணார், நான் வில்லனாக பண்ணேன். திலீப் சாரோட பிரதர் தான் டைரக்ட் பண்ணார். திலீப் சார் வந்து அதில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து வில்லனாக நான் வேணாம் நான் சொல்கிறேன், கூப்பிடுங்க. இப்போ முன்னாடி மாதிரி சினிமா இல்லைங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒரு போய் டேரக்டர்லாம் போய் பார்க்கலாம் முடியாது. இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்ல, இப்போ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற ஸ்டேஜ்லையும் நான் இல்லை, கால் பண்ணி ஹலோ எனக்கு இந்த கேரக்டர் கொடுங்கன்னு சொல்கிற ஸ்டேஜ்லையும் இல்லை. ஐ ஹேவ் டு வெயிட். நான் வந்து எல்லாரையும் கால் பண்ணி பேசணும், இல்லை மெசேஜ் பண்ணணும். கால் பண்ணால் டிஸ்டர்ப் நினைப்பாங்க, கால் பண்ணலன்னா நீ ஃபாலோ பண்ணலாம்பாங்க. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்ருக்கோம். அவங்க தப்பாக நினைக்கிறாங்களோ இல்லையோ ஒரு மெசேஜை போட்டுருவோம் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு மெசேஜை போடுறது, எல்லாத்தையும் ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அட்டண்டன்ஸ் போடுறது தான் வேலை. மேபி டக்குன்னு பார்த்தா ஸ்ட்ரைக் ஆகும். இல்லை திடீர்னு அவங்க என்ன மாதிரி ஒரு 100 பேர் அவங்களுக்கு தெரியும் சரிங்களா, அந்த டைமில் ஓகே மெசேஜ் பார்த்து திடீர்னு தோணலாம். எல்லாம் நம்மளே ஒரு கற்பனை வச்சுக்க வேண்டியது தானே. ஏன்னா வந்து வாய்ப்புங்கிறது இந்த ரைட் பிளேஸ் ரைட் டைம் இல்லை நம்ம இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த இடம் நமக்கு தெரியாது. எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கங்கெல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியது. ஐ திங்க் அந்த விசிபிலிட்டிக்காக தான் இந்த சோஷியல் மீடியா சில பேருக்கு ஹெல்ப் பண்ணும். டெஃபினட்டாக அது நீங்களும் நல்ல பிளாட்ஃபார்முங்க, அது உண்மையிலேயே நல்ல பிளாட்ஃபார்ம். இப்போ ஒரு நார்மலாக ஒரு படத்தில் வந்து இந்த எதுவுமே நடிக்க தெரியாத ஒரு ஆள் மாதிரி கேரக்டர் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு வச்சுங்களேன். அவருக்கு அந்த கேரக்டர் தான் நல்லா இருக்குன்னு எல்லா படத்துலையும் அந்த கேரக்டர் கொடுப்பாங்க. அவருக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்கும், அவர் அதை ப்ரூவே பண்ண முடியாது. இப்போ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அதை பண்ணலாம். அது ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம், அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம் தான். இப்போது ஓகே கம்மிங் டு இந்த ரோட் டு சக்ஸஸ் ஷோலே நான் மெயினாக ஆக்சுவலி நல்லா இருந்தது உங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு புது ட்ராக்ல ஒன்று ட்ராவல் பண்ண போகிறீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க ஆக்சுவலி, அதை பற்றி மக்கள் சொல்லுங்கள். எஸ் நிவாஸ் வந்து இப்போது டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அதை பற்றி கொஞ்சம். டைரக்ஷன் ஆசை வந்தது டைரக்டர் ராம் சார்னால. நட்பு ரீதியாக நான் அவர் கூட இருக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அவர் கூட நான் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன் அவர் ஆஃபீஸில். ஆமாம், இந்த தங்க மீன்கள் தரமணி டைம்லலாம் அவர் கூட இருந்திருக்கேன். ஆக்சுவலி தரமணியை பற்றி நம்ம பேசல, தரமணியில் யூ பிளேட் அ வெரி கிரேட் ரோல். அது தோ இட் இஸ் எ நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் கேரக்டருக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு ராம் சார் வந்து அந்த கேரக்டர் வேறு யாராவது தான் தேடினார், ஏன்னா அது ஒரு கே ரோல், அது நான் பண்ண வேணான்னு அவர் ஏதோ நினச்சிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்டார் யாருமே செட் ஆகலை பண்ணுறியா அப்படின்னு. அதில் ஏதோ ஒரு நடிகன் தானே பண்ண போகிறான், நான் நடிகன் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி பண்ணது தான் அது. பட் ஹவ் வாஸ் இட் ராம் சாரோட ட்ராவல்? நிறைய கற்றுக்கலாம். சும்மா ஒரு சின்ன ஸ்கேல் வச்சு ஒரு கதை சொல்லுவார், ஒரு ஷர்ட்டை வச்சு கதை சொல்லுவார். ஆக்சுவலாக நான் அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது, நான் லீடாக பண்ணுற ஒரு பிளான் இருந்தது. சூப்பரான கதை அது வெற்றிமாறன் சார் அவர் இன்டர்வியூலேயே கூட சொல்லியிருக்காரு, ராமுகிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது சூப்பரான கதை. அது நான் பண்ண போகிறேன்னு நினச்சப்போ பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். பட் சில பல காரணங்களால் அது தள்ளி போய் அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் அவர் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது போயிட்டார். திரும்பி நடந்தால் வெல் அண்ட் குட். அது மேபி இப்போ யோசிக்க முடியுமான்னு தெரியல. இல்லை ட்ரெண்ட் அவுட் கிடையாது அது கான்செப்ட். ஏன்னா அவரோட படம்லாம் இட்ஸ் நாட் ட்ரெண்டிங். அது வந்து வேறு மாதிரி கதை, அது வந்து ஹிஸ்டாரிக்கல்ல அது ஆரம்பித்து இங்கே இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரும். அது எப்போ எடுக்கலாம் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் யூ வில் கெட் தட் ப்ராஜெக்ட். ஒரு வாட்டி அவரே கேட்டார், அந்த கதை வேணா நீ எடுத்துக்கோன்னு கூட சொன்னார் அவர். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு இல்லை, என்ன நான் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், டைரக்ட் பண்ணேன். அது வந்து ஒரு 18 கண்ட்ரீஸில் பெஸ்ட்டு ஃபிலிம் அவார்டு வாங்குச்சு. ஸோ அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக நான் அதை பண்ணேன். அது ஒரு சும்மா ஐஃபோன்லேயே தான் பண்ணேன், ஐஃபோன் கூட என்கிட்ட இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்டே ஒரு ஐஃபோன் வாங்கி. இது எப்போ இந்த சினிமா நடிச்சிட்டு இருக்கும் போது? ஆமாம், ஃபியூ இயர்ஸ் பேக் அது பண்ணேன். பண்ணலாம் ஆமாம் அப்படின்ற போது நான் பண்ணேன். அது எனக்கும் பிடிச்சிருந்தது அந்த ஷார்ட் ஃபிலிம். அதே நேரத்தில் பிடிச்சதுனால தான் நான் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சேன். நிறையா காசு கட்டி அனுப்ப முடியல, இல்லைன்னா நிறையா அனுப்பிச்சிருப்பேன். நான் அனுப்பிச்சது எல்லாத்துலேயுமே எனக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சிது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த படத்தில் வந்து நான் முதல்ல என்னை ஆக்ஷன் கட் சொல்ல வைத்த ராமுக்கு நன்றின்னு தான் சொன்னேன்.
ஏன்னா தரமணி படத்தில் திடீர்னு மைக்கை கொடுத்து அந்த சீன் நீ தானே கம்போஸ் பண்ண ஆக்ஷன் கட் சொல்லணும்னா எனக்கு பதட்டமாயிருச்சு. இது எங்கேயோ யோசிச்சிருக்காரு போது. அப்போ சொன்னார் நீ ஏன் டேரக்ஷன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. அப்போ நான் வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன், இது நம்ம டேரக்டரா அப்படின்ட்டு. அங்கே ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற நான் இப்போ நடிக்கிறேன்னா நடிக்கிறது மட்டும் போய் பார்க்க மாட்டேன், போய் பார்த்துட்டே இருப்பேன். அங்கே போய் உட்காருவேன், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன், இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணுவேன். சில இடத்துல வந்து முதிரி கொட்டான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஏற்றுப்பாங்க. உங்களோட பாயிண்ட்ஸும் ஏற்றுப்பாங்க. ஸோ அதேமாதிரி நல்லன் சார் படத்தில் அப்சர்வ் பண்ணேன், நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணேன். அவர் அலோவ் பண்ணுவார், உட்கார வைப்பார், டிஸ்கஷன், நெக்ஸ்ட் சீன், கம்போசிஷன் எல்லாம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. ஒரு படத்தில் கூட நான் ஒர்க் பண்ணேன், கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அது படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ட்வின் டைரக்டர், நானும் இன்னொரு டைரக்டரும் சேர்ந்து, யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அது சில பல காரணங்களால கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அது திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம், கதை எழுதிட்டுருக்கோம். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஆந்தாலஜியாக பிளான் பண்ணோம். இப்போ ஆந்தாலஜி ட்ரெண்ட் மாறிடுச்சு. அதில் வந்து டெல்லி கணேஷ் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வெளில வந்தால் டெல்லி கணேஷ் சாரோட கடைசி படமாக அது இருக்கும். ஓகே. ஆனால் ஹாஃப் ஷூட் பண்ணிட்டீங்களா இப்போ? பண்ணியாச்சு. ஒரு 2 செக்மெண்ட் பண்ணியாச்சு. அப்போ ஆந்தாலஜியாக பண்ணப்போ அது 2 செக்மெண்ட் பண்ணோம், 2 எபிசோட் பண்ணோம். அது இப்போ ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டை வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ வித்தவுட் ஹிம் யூ கேன் ஸ்டில் அது கதையை மாற்றி அது ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் வச்சுருந்தோம். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ப்ராஜெக்ட்? இல்லை, அதுக்கு நடுவில் எதாவது பண்ண போகிறோன்னான்னு தெரில. ஸோ டிஸ்கஷன் கோயிங் ஆன். எந்த கதைக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்களோ அங்கே அது என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் ஃபஸ்ட். பட் உங்கள்கிட்ட கதையெல்லாம் இருக்குது? இருக்குது, நிறையா இருக்குது. சான்ஸே இல்லைல்ல. அதாவது ஒரு பீயிங் அன் ஆக்டர், அதுதான் ஒரு கிரியேட்டர் தான் அட் எண்ட் ஆஃப் தி டே. இல்லை, நான் முதல்ல வந்து நான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸாக தான் இருப்பேன். எனக்கு நான் இப்போ நிறைய கதைகள் யோசித்தாலும் அதுக்குள்ளே போய் ஒரு 2-3 மாதம் அதில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது வேணான்னு தூக்கி போட்ட கதைகள்லாம் இருக்குது. நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னென்னா வந்து, நான் மானிட்டர் பார்க்குறேன்ல, அந்த சீன் பார்க்கும்போது அந்த 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 சீனு எனக்கு முதல்ல பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் ஆடியன்ஸாக. நம்ம ஒரு டேரக்டராக அங்கே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம தானே சொன்னோம், அது நான் சூப்பராக இருக்குன்னு பக்கத்தில் ஒருத்தன் சொல்லுவான், முதல்ல அவனை வெளில வரட்டணும். உண்மையிலே சூப்பராக இருக்குன்னா சைலண்ட்டாக தான் இருப்பாங்க, நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் லைட்டில் வந்து பேசுவாங்க. எடுத்தோன்னே வாவ் செம்மையாக இருக்குன்னா நம்பக்கூடாது. அப்படியே இது ஒரு டிப் மாதிரி இருக்கு, எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மானிட்டர் பார்க்கும்போது நம்ம டேரக்டருங்கிறத மறந்துட்டு இது வேற படமாக இருந்தால் நம்ம இதை கலாய்ப்போமா இல்லை நீங்கள் வந்து இதை பார்க்கணும். பார்த்துட்டோம்னாலே மோஸ்ட்லி அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும். பட் ஐ திங்க் த ஜேர்னி ஆஃப் பீயிங் அன் ஆக்டர் டு அ டிரெக்டர் அது வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா தோ ஸ்டில் நீங்கள் வந்து ஆக்டிங்கான ஒரு சஸ்டெயினபிலிட்டி. எனக்கு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு. எண்ட் ஆஃப் த டே நமக்கு பிடிச்சதை பண்ணணுங்கிறது இருக்கும் இல்லையா. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நிற்கிறத தாண்டி இது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எனக்கு இன்னும் நிறைய க்ரியேட்டிவ் வருது, நிறைய யோசிக்க தோணுது. ஏன்னா எல்லா சீன் ஒரு படம் நடிச்சுட்டு வரும்போது இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் யோசிச்சுட்டே இருப்போம். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும் வேணுங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியுது, அதை வாங்கவும் முடியுது, அவுட்புட் எடுத்துக்கலாம், அவுட்புட் எடுக்க முடியுது. ஸோ அது எனக்கு அதான் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்னா அப்படி தானே, அது ஒரு கமாண்டோ இருக்கும், ஒரு ஹோல்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் எல்லாமே உங்ககிட்ட தான். அது கேப்டன் ஆஃப் த ஷிப் மாறவே கூடாது. அது மாறினா அங்கே தான் தப்பு நடக்குது. இல்லை, நான் ரீசெண்டாக எங்கேயோ படித்தேன், தேவர் சேயிங் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேன்றது வந்து ஒரு மேப் மாதிரி, அதுதான் உங்களோட ப்ளூ பிரிண்ட்டு. அதில் நீங்கள் டைரக்ஷனாக போகிறீங்களே, தட்ஸ் த ரோல் ஆஃப் டைரக்டர், ஹவு டு கோ, ஹவு டு ட்ராவல், தட் ஐகான் ஆர் whoever wants to go, that is an actor. இது மூணுமே இப்படி போனால் தான் அந்த டெஸ்டினேஷனும் போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் சொன்னேன் அது ஓகே தான். ஆனால் நிறைய பேர் அந்த மண்டக்குள்ளே ஏற்றிட்டு போகிறாங்க. இது டைரக்ஷன் சத்தியமாக ஒரு டீம் ஒர்க்குங்க. அது டீம் ஒர்க்காக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அது படம் வந்து நீங்கள் வந்து அது நீங்கள் என்னோட கதையாக மட்டும்தான் இருக்கணும், என்னுடைய விஷுவலாக மட்டும்தான் இருக்கும்னு வச்சிங்கன்னா 1 or 2 மூவிக்கு அப்புறம் நீங்கள் அந்த கற்பனை வளம் போயிடும். கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் அப்படி தான், அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துப்பார். அவர் ஏன் இவ்வளோ சக்ஸஸ் மூலம் கொடுத்தாருன்னா, அவர் சொந்த கதையை என்றைக்குமே எடுத்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. மற்றது எல்லாமே வந்து அவர் கதையை வாங்கி அதை வந்து டைரக்ட் பண்ணுவார். அதுக்குண்டான கிரெடிட்டும் கொடுத்துருவார் அவர். அதான் மேபி ஸ்டோரி இல்லாமல் அவர் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம எதில் ஸ்ட்ராங்குன்னு முதல்ல பார்த்துக்கணும். நான் கதை எழுதுறதுல ஸ்ட்ராங்கா இல்லை டைரெக்ஷனில் ஸ்ட்ராங்காக. இப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன், நான் டைரெக்ஷனில் தான் ஸ்ட்ராங்னு சொல்லுவேன். என்ன கதை எழுத சொன்னீங்கன்னா நான் இது என்னோட முழு ஐடியாவாக இருக்காது, மற்றவங்களோட எல்லாரும் அவுட்புட் சேர்ந்தால் தான் என்னால் ஒரு கதை பண்ண முடியும். ஸோ அது நான் டீம் ஒர்க்காக தான் பண்ணுவேன் நான்.
பட் ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி குட். ஒரு டேரக்டராக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல டீம் இருந்தாலே போதும்ல. நல்ல டீம் இருக்கணும். நம்மளோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும்ல, எல்லா டேலண்ட்டும் சேரும்போது ஒரு அழகான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். தட் இஸ் ரியலி குட். வெரி நைஸ். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆக்டர்னு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல டேரக்டர் ஆகிடுவீங்கன்றதுக்காக தான் மெயினாக அந்த ஷோலேயே நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ஏன்னா த நெக்ஸ்ட் பரிமாணம் ஆஃப் நிவாஸ் ஷுட் பி எ டிரெக்டர். ஹோப்ஃபுல்லி உங்களோட படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் நம்ம சேனல் தான் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக. Anyways, it was very nice having you. Thank you. ஒரு நல்ல இன்சைட்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் as a fan. And நம்மளும் மக்களுக்கு வந்து அந்த இதை சொல்லியிருக்கோம், சோஷியல் மீடியா பவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்களும் லைம்லைட் வருவீங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் நீங்கள் சொன்ன சில நல்ல நல்ல விஷயங்கள் ஐ ஹோப் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். Anyways, thank you நிவாஸ். ஸோ கைஸ், ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் ஷோ. நான் ரோட் டு சக்ஸஸில் வந்து ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் எடுத்துப்போம். அது மாதிரி நான் நிவாஸ் ப்ரோ கிட்ட நிறைய மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டேன். டு see life how it is அப்படின்றது. வெரி கூல் அண்ட் calm composed person. So thank you guys. This is Dhanush signing off from Podcast Junction. You are watching the exclusive show Road to Success. Thank you.